சாந்தி அவ்யக்த முரளி 14/12/1983 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பிரபுவின் பரிவாரம் அனைத்தையும் விட சிறந்த பரிவாரம். இன்று பாப்தாதா தன்னுடைய சிரேஷ்ட பிராமண பரிவாரத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிராமண பரிவாரம் எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த பரிவாரம். அதை நீங்கள் அனைவரும் நல்ல விதமாக தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதா முதல்ல பரிவாரத்தின் அன்பின் சம்பந்தத்தில் கொண்டு வந்தாங்க. நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் அப்படிங்கிற இந்த ஞானம் மட்டும் சொல்லலை, ஆனால் நீங்கள் குழந்தைகள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தந்தை மற்றும் குழந்தைகளின் சம்பந்தத்தில் கொண்டு வந்தார். அந்த சம்பந்தத்தில் வர்றதுனால உங்களுக்குள்ளும் தூய்மையான சகோதரன் சகோதரியின் சம்பந்தத்தில் வந்தீங்க. எங்கு பாப்தாதா சகோதரன் சகோதரியின் சம்பந்தம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா என்னவாகுது? பிரபுவினுடைய குடும்பம் அது. ஒரு பொழுதும் கனவுல கூட நடைமுறை ரூபத்தில் நேரடியாக பிரபுவின் பரிவாரத்தில் வாரிசாகி ஆஸ்தியின் அதிகாரி ஆவோம் அப்படிங்கிற இந்த பாக்கியத்தை நினைச்சிங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறார். நடைமுறை ரூபத்தில் பிரபுவின் பாலனையை பெறுவேன் அப்படிங்கிற இது எண்ணத்தில் கூட இருந்தது இல்லை. ஆனால் இப்போ அனுபவம் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அனைத்து அனுபவங்களையும் செய்வதற்கான பாக்கியமும் பிரபுவின் பரிவாரத்தினராக எப்பொழுது ஆனீங்களோ அப்போதான் பிராப்தியாச்சு. எந்தளவு உயர்ந்த பரிவாரத்தின் அதிகார உரிமையுள்ள குழந்தைகளாக ஆகியிருக்கீங்க, எந்தளவு தூய்மையான வளர்ப்பில் வளர்ந்துட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி ஆன்மீக பிராப்திகளின் ஊஞ்சலாடிட்டு இருக்கீங்க, இந்த அனைத்தையும் அனுபவம் செய்கிறீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பரிவாரம் மாறிடுச்சு, யுகம் மாறிடுச்சு, தர்மம் அதாவது தாரணை காரியம் எல்லாமே மாறிடுச்சு. யுகம் பரிவர்த்தனை ஆன காரணத்தினால துக்கமான உலகத்திலிருந்து சுகமான உலகத்துக்கு வந்துட்டீங்க. சாதாரண ஆத்மாவில் இருந்து புருஷோத்தமராக ஆயிட்டீங்க. 63 ஜென்மங்கள் சேத்துல இருந்தீங்க, இப்போ சேற்றில் இருக்கும் தாமரை மலராக ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க பாபா. பிரபு பரிவாரத்தில் வருவது அப்படின்னா பல பிறவிகளுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய ரேகை உயர்ந்ததாக ஆயிடுது. பிரபு பரிவாரம் அப்படின்னா தாக்குதல்ல இருந்து விலகியவர், அதாவது பாதுகாப்பாக ஆயிடுறது. ஒருபொழுதும் பிரபு குழந்தைகள் மேல் தாக்குதல் நடக்க முடியாது. பிரபு பரிவாரத்தினுடையவராக ஆனீங்க, பிறகு நிரந்தரமா அனைத்து பிராப்திகளினுடைய களஞ்சியம் நிரம்பிடுது. அந்த மாதிரி மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆயிட்டீங்க. அதன் காரணமா இயற்கையும் பிரபுவினுடைய குழந்தைகள் உங்களின் வேலையாளாக சேவை செய்யும். இயற்கை பிரபு பரிவாரத்தை சேர்ந்த உங்களை சிரேஷ்டமானவர்கள் அப்படின்னு புரிஞ்சு உங்கள் மீது பல பிறவிகளுக்கு விசிறியை வீசிக்கொண்டே இருக்கும். சிரேஷ்ட ஆத்மாக்களின் வரவேற்புல மரியாதை காரணமா விசிறி வீசுவாங்க இல்லையா? இயற்கை நிரந்தரமாக மரியாதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிரபு பரிவாரத்தின் மீது இப்பொழுது கூட அனைத்து ஆத்மாக்களின் மேல் அன்பு இருக்குது. அந்த அன்பின் ஆதாரத்தில் இதுவரையிலும் மகிமை பாடிக்கொண்டு பூஜை செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. பிரபு பரிவாரத்தின் சரித்திரங்களை எவ்வளவு பெரிய நினைவு சின்னமாக சாஸ்திரங்களையும் பாகவதத்தையும் இப்போ கூட அன்புடன் கேட்குறாங்க மற்றும் சொல்லிக்கொண்டும் இருக்கிறாங்க. பிரபு பரிவாரத்தினுடைய ஆசிரியர் மற்றும் இறை மாணவ வாழ்க்கையின் படிப்பின் நினைவு சின்ன சாஸ்திரம் கீதையை எவ்வளவு தூய்மையோடு விதிபூர்வமாக கேட்குறாங்க மற்றும் சொல்கிறாங்க. பிரபு பரிவாரம் தந்தையின் இதய சிம்மாசனதாரியை ஆக்குறாங்க. அந்த மாதிரியான ஆசனம் பிரபு குடும்பத்தினரை தவிர வேறு யாருக்குமே கிடைக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதுதான் பிரபு குடும்பத்தினுடைய விசேஷம். எத்தனை குழந்தை இருந்தாலும் அத்தனை குழந்தைகளும் இதய சிம்மாசனதாரியாக ஆகிறாங்க. வேறு எந்த ராஜ குடும்பத்திலும் அனைத்து குழந்தைகளும் சிம்மாசனதாரி ஆகிறது கிடையாது. ஆனால் பிரபுவினுடைய அனைத்து குழந்தைகளும் அதிகாரி குழந்தைகள், அனைவரும் ராஜா
எல்லாரையுமே ராஜா ஆக்கி விடுறார். ஜென்மம் எடுத்த உடனேயே அனைத்து குழந்தைகளுக்கும் சுய ராஜ்யத்தினுடைய திலகத்தை தந்தை இட்டு விடுகிறார். பிரஜா திலகம் இடுறதில்ல, ராஜ திலகம் இடுறார். மகிமையும் ராஜ திலகத்துக்கு தான் இருக்குது இல்லையா? விசேஷமா ராஜ திலகம் இடும் நாளை கொண்டாடுவாங்க. நீங்கள் அனைவருமே ராஜ திலகம் இட்ட நாளை கொண்டாடிட்டீங்களா? அல்ல இப்போ கொண்டாடணுமா? கொண்டாடிட்டீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. குஷினுடைய அடையாளமா, பாக்கியத்தினுடைய அடையாளமா, கஷ்டம் விலகியதனுடைய அடையாளமா திலகம் இருக்குது. திலகம் எதனுடைய அடையாளமாக இருக்குது? குஷியின் அடையாளம், பாக்கியத்தின் அடையாளம், கஷ்டம் விலகியதனுடைய அடையாளம். எப்போ ஏதாவது விசேஷ காரியத்துக்காக போறவங்க அப்படின்னா, காரியம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பரிவாரத்தில் இருக்கிறவங்க திலகம் இட்டு அனுப்புவாங்க. உங்கள் அனைவருக்கும் திலகம் இடப்பட்டு இருக்குது தான் இல்லையா? திலகம் இட்டவராக சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராக உலக நன்மை காரியத்தினுடைய பொறுப்பு அப்படிங்கிற அந்த கிரீடத்தை அணிந்தவராக ஆயிட்டீங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எதிர்காலத்தினுடைய கிரீடம் மற்றும் திலகம் இதே ஜென்மத்தின் பிராப்தியினுடைய பலன். விசேஷமா பிராப்தி செய்வதற்கான நேரம் அல்லது பிராப்திகளினுடைய சுரங்கத்தை அடைவதற்கான நேரம் இப்போதான். இப்போ இல்லை அப்படின்னா எதிர்காலத்து பிராப்தியும் இல்லை. வள்ளலினுடைய குழந்தைகளுக்கு, வரமளிப்பவனுடைய குழந்தைகளுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பொருளை இல்லை அப்படிங்கிற மகிமை இந்த வாழ்க்கையினுடைய மகிமை தான். இருந்தும் எதிர்காலத்தில் இல்லை அப்படிங்கிற ஒன்று இருக்கத்தான் செய்யும். தந்தையினுடைய சந்திப்போ இருக்காது இல்லையா? அனைத்து பிராப்திகள் நிரம்பிய வாழ்க்கை தான் ஈஸ்வரிய பரிவாரம். அந்த மாதிரி பரிவாரத்தில் சேர்ந்துட்டீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நான் அந்த மாதிரி உயர்ந்த பரிவாரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறீங்க தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவரை மகிமை செய்ய தொடங்கினோம் அப்படின்னா அநேக இரவுகள் பகல் கடந்து சென்றுடும். பாருங்க, பக்தர்களுக்கு கீர்த்தனை பாடி பாடி எவ்வளோ பகல் மற்றும் இரவு கடந்துருது. இன்று வரையிலும் பாடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நான் யார் அப்படிங்கிற அந்த போதை மற்றும் குஷி எப்பொழுதுமே இருக்குதா அப்படிங்கிற அந்த கேள்வி எப்பொழுதும் நினைவில் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நினைவு மறந்த நிலை மற்றும் நினைவில் இருப்பது அப்படிங்கிற அந்த சுழற்சியில் வரல இல்லையா? சுழற்சியிலிருந்து விடுபட்டுட்டீங்க. சுயதர்சன சக்கரதாரி ஆவது அப்படின்னா அநேக எல்லைக்கு உட்பட்ட சுழற்சியில் இருந்து விடுபடுவது. அந்த மாதிரி ஆயிட்டீங்க இல்லையா? நீங்கள் அனைவரும் சுயதர்சன சக்கரதாரி. நீங்கள் மாஸ்டர் இல்லையா? மாஸ்டர் அனைத்தையும் தெரிந்திருப்பார். தினசரி அமிர்த வேலையில் நான் யார் அப்படிங்கிறத நினைவில் வச்சிங்க அப்படின்னா நிரந்தரமாக சக்திசாலியாக ஆயிடுவீங்க. நல்லது. பாப்தாதா எல்லைக்கு அப்பாற்பட்ட பரிவாரத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட பரிவாரத்துக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு நினைவுகளை கொடுக்கிறாங்க. எப்பொழுதும் சிரேஷ்ட பரிவாரத்தின் போதையில் இருக்கக்கூடிய பிரபு பரிவாரத்தின் மகத்துவத்தை தெரிந்து மகான் ஆகக்கூடிய அனைத்து பிராப்திகளின் களஞ்சியமான சிரேஷ்ட ராஜ பாக்கியத்தை அடையக்கூடிய பிரபுவின் ரத்தனங்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். அடுத்ததாக கயானாவை சேர்ந்த அங்கிள், அதாவது முன்னாள் உதவி ஜனாதிபதி மற்றும் ஆன்டியோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. சேவை செய்யும் குழந்தைகளை பாப்தாதா சந்திப்பதன் கூடவே வரவேற்கவும் செய்கிறாங்க. எந்தளவு ஒவ்வொரு வினாடியும் நினைவு செஞ்சு வந்திருக்கீங்களோ அதற்கு பலனா பாப்தாதா கண்களினுடைய இமைகளில் நிரம்பிருக்கும் குழந்தைகளை வரவேற்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு தந்தையினுடைய மகிமையை பாடக்கூடிய குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவும் குழந்தைகளினுடைய விசேஷத்தை மகிமை பாடுறாங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் பாடல் பாடிக்கிட்டே இருக்கீங்க தான் இல்லையா? எப்பொழுது குழந்தைகள் பாடல் பாடுறாங்க அப்படின்னா தந்தை என்ன செய்கிறாங்க? எப்போ யாராவது நன்றாக பாடுறாங்க அப்படின்னா கேட்குறவங்க என்ன செய்வாங்க? விரும்பாட்டாலும் கூட நடனம் ஆட தொடங்குவாங்க. நடனம் ஆட தெரிந்தாலும் அல்லது தெரியாவிட்டாலும் அமர்ந்துக்கிட்டே நடனம் ஆட தொடங்கிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி குழந்தைகள் அன்பு நிறைந்த பாடலை பாடுறாங்க அப்படின்னா பாப்தாதாவும் குஷியில் நடனம் ஆடுறாங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க. ஆகினால சங்கரின், அதாவது நடராஜரினுடைய நடனம் மிகவும் பிரபலமானது.
சேவையும் நடனம் ஆடுவது தான் இல்லையா? எந்த நேரம் சேவை செய்கிறீங்களோ அந்த நேரம் மனம் என்ன செய்யுது? நடனம் ஆடுது தான் இல்லையா? அப்படி சேவை செய்வதும் கூட நடனம் ஆடுவது தான். நல்லது. பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளுடைய விசேஷங்களை பார்க்குறாங்க. பிறந்ததுமே விசேஷமாக 3 திலகங்கள் பாப்தாதாவிடமிருந்து கிடைச்சிருது. அது என்ன? கிரீடம், ஆசனமும் இருக்கவே இருக்குது. ஆனால் 3 திலகங்கள் விசேஷமானது. ஒன்று சுயராஜ்யத்தினுடைய திலகமும் கிடைச்சிருக்குது. 2வது பிறந்ததுமே சேவைக்கு தகுதி அப்படிங்கிற அந்த திலகம் கிடைச்சிருக்குது. 3வது பிறந்ததுமே அனைத்து பரிவாரத்தினரின் பாப்தாதாவின் அன்புக்கு உரியவர் மற்றும் சகயோகம் கொடுக்கும் தன்மையினுடைய திலகம். 3 திலகங்களும் பிறந்ததுமே கிடைத்தன இல்லையா? நீங்கள் திருமூர்த்தி திலகதாரிகள். தன்னை அந்த மாதிரி விசேஷ சேவாதாரி அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அநேக ஆத்மாக்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுப்பதற்கு பொறுப்பாளர் ஆகும் சேவை நாடகத்தில் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது. நல்லது. எந்த அளவு குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கிறாங்களோ அந்த அளவு தந்தையும் நினைவு செய்கிறாங்க. அனைத்தும் விட மிக அதிகமான இடைவிடாத அழியாத நினைவு தந்தையினுடையது. குழந்தைகள் மற்ற காரியத்தில் பிஸியாகிடுறாங்க. ஆனால் தந்தைக்கோ வேலையே இதுதான். அமிர்த வேலையிலிருந்து அனைவரையும் எழுப்பும் காரியத்தை தொடங்குறார். பாருங்க, எத்தனை குழந்தைகளை எழுப்ப வேண்டியதாக இருக்குது. மேலும் ஒரு ஸ்தானத்திலும் இல்லை, பாரதம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இருந்தும் முழு நாளும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு குழந்தைகள் கேட்குறாங்க. குழந்தைகளுக்கு பிறகு பக்தர்களுக்கு செய்கிறோம், பிறகு விஞ்ஞானிகளுக்கு பிரேரணை கொடுக்குறோம். அனைத்து குழந்தைகளையும் மேற்பார்வையோ செய்யத்தான் வேண்டி இருக்குது. அவர் ஞானியாக இருந்தாலும் அஞ்ஞானியாக இருந்தாலும் ஆனால் அநேக விதத்தில் சகயோகியாகவே இருக்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைகளின் எத்தனை விதமான சேவை இருக்குது. அனைவரும் விட மிக அதிகமாக பிஸியாக யார் இருக்கிறாங்க? ஆனால் உடலின் பந்தனம் கிடையாது. இதுதான் வித்தியாசம். இப்போ கொஞ்ச காலத்திலேயே நீங்கள் அனைவரும் தந்தைக்கு சமமானவர்களாக ஆகிட்டீங்க. மூல வதனத்தில் இருப்பீங்க. இந்த ஆசையும் அனைவருக்கும் நிறைவேறிவிடும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. அடுத்ததாக மதுபனி வாசிகளோடு பாப்தாதா சந்திப்பு செய்கிறாங்க. மதுபனி வாசிகளினுடைய மகிமையோ தெரிஞ்சிருக்கீங்க. எது மதுபனியினுடைய மகிமையாக இருக்குதோ அதுவே தான் மதுபனி வாசிகளினுடைய மகிமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நேரமும் ஸ்தூலமாக நெருக்கமாக இருப்பது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். இதை விட வேறு என்ன இருக்க முடியும்? தூர இடத்துல அமர்ந்திருந்தாலும் உங்கள் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் இதயத்தில் அமர்ந்திருக்கீங்க. மதுபனி வாசிகள் கடின உழைப்பு செய்வதற்கு அவசியம் இல்லை. யோகா செய்வதற்கு அவசியம் இருக்குதா? யோகா எப்பொழுதுமே தந்தையோடு இருக்கவே இருக்குது. ஏற்கனவே இணைஞ்சிருக்குது அப்படின்னா மீண்டும் இணைப்பதற்கு அவசியம் இல்லை. ஆகையினால இயல்பான யோகி, நிரந்தர யோகி. எப்படி ரயிலில் இன்ஜின் பொருத்தப்பட்டு இருக்குது, பிறகு அனைத்து பெட்டிகளும் தண்டவாளத்தில் இயல்பாகவே சென்று கொண்டு இருக்கும், அவற்றை இயக்க வேண்டியதாக இருக்காது. அதே மாதிரி நீங்களும் மதுபனினுடைய தண்டவாளத்தில் இருக்கீங்க. இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்குது அப்படின்னா இயல்பாக சென்று கொண்டே இருப்பீங்க. மதுபனி வாசி அப்படின்னா மாயாவை வென்றவர். மாயா வருவதற்கு முயற்சி செய்யும். ஆனால் யார் தந்தையின் ஈர்ப்பில் இருக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதுமே மாயாவை வென்றவராக இருப்பாங்க. மாயானுடைய முயற்சி தூரத்திலேயே அழிஞ்சிடும். சேவையும் நீங்கள் அனைவரும் மிக நன்றாகவே செய்கிறீங்க. சேவை செய்வதற்கான ஒரு உதாரணம் நீங்கள். எங்காவது உலகத்தில் நாலாபுறங்களிலும் சேவையில் கொஞ்சமாவது மேலே கீழே செல்லுது அப்படின்னா அனைவரும் மதுபனி வாசிகளே உதாரணமாக சொல்வாங்க. மதுபனில் எத்தனை பேர் மிகவும் அன்போடு தன்னுடைய வீடு அப்படின்னு புரிஞ்சு களைப்பெற்று சேவை செய்கிறாங்க? இதை அனைவரும் ஒப்புக்கொள்கிறாங்க இல்லையா? எப்படி சேவையில் நீங்கள் அனைவரும் நம்பர் 1ஆக இருக்கீங்க, 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க. அதே மாதிரி அனைத்து பாடங்களிலும் 100 மதிப்பெண்கள் வேணும். நீங்கள் ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் 3மே கிடைக்குது அப்படின்னு பலகையில் எழுதுறீங்க. அதே மாதிரி இதுவும் அனைத்து பாடங்களிலும் மதிப்பெண் தேவையாக இருக்குது. மதுபனை சேர்ந்தவங்க தான் மற்றவர்களை விட அதிகமாக தந்தையிடமிருந்து கேட்குறவங்க. முதல்ல சுட சுட மதுபனி வாசிகள் தான் அருந்துறாங்க. மற்றவர்களும் ஒரு வாய்ப்பில் ஒரு தடவை விசேஷமாக பிரம்மா போஜனம் அருந்துறாங்க. நீங்களும் தினசரி அருந்துறீங்க. சூட்சும உணவு, ஸ்தூல உணவு அனைத்தையும் சுட சுட புத்தம் புதியதாக உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? நல்லது. புதிய ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கீங்களா? வீட்டையும் நல்ல அன்போடு அலங்கரிச்சிட்ருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது புதியது சேர்க்கப்பட்டுடுது. இதுதான் மதுபனினுடைய விசேஷம்.
எப்படி ஸ்தூலத்தின் புதுமையை பார்க்குறீங்க, அதே மாதிரி சைத்தன்யத்திலும் ஒவ்வொரு தடவையும் புதுமையை பார்த்து, இந்த தடவை மதுபனில் விசேஷமாக இந்த பிராப்தியினுடைய அலையை பார்த்தோம் என்று வர்ணனை செய்யணும். பல வகையான அலைகள் இருக்குது. சில நேரம் ஆனந்தத்தினுடைய அலை இருக்கட்டும், சில நேரம் அன்பின், சில நேரம் ஞானத்தின் விசேஷங்களுடைய அலை இருக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் இந்த அலைதான் தென்படணும். எப்படி கடலின் அலைகளில் யாராவது செல்றாங்க அப்படின்னா நீந்தி ஆகவே தான் வேண்டும், இல்லை அப்படின்னா மூழ்கிடுவாங்க. அப்படி இந்த அலைகள் தெளிவாக தென்படட்டும். இந்த மகா நாட்டில் விசேஷமாக என்ன செய்வீங்க? விஐபிகள் வருவாங்க, ஊடகத்துறையை சேர்ந்தவங்க வருவாங்க, கலந்துரையாடல் நடக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் அனைவரும் விசேஷமாக என்ன செய்வீங்க? எப்படி ஸ்தூல தில்வாடா கோயில் இருக்குது, அதனுடைய விசேஷம் என்ன? ஒவ்வொரு அறையினுடைய வடிவமைப்பும் விதவிதமானது. ஒவ்வொரு அறைக்கும் அதனுடைய விசேஷம் இருக்குது. ஆகையினால இந்த கோயில் மற்ற அனைத்து கோயில்களையும் விட வித்தியாசமானது. மூர்த்திகளோ மற்ற கோயில்களிலும் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் எங்கே போனாலும் அங்கே விசேஷ காரியம் வேலைப்பாடு இருக்கு. விசேஷ காரிய வேலைப்பாடு அங்கே இருக்குது. அதே மாதிரி சைத்தன்ய தில்வாடா கோயிலிலும் ஒவ்வொரு மூர்த்திகளுடைய விசேஷம் அவங்கவுங்களுடைய இது தென்படணும். யாரை பார்த்தாலும் ஒருவர் இன்னொருவரை விட நல்ல விசேஷமாக தென்படணும். எப்படி இந்த கோயிலை உருவாக்கியவர்களின் அதிசய காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இங்கு ஒவ்வொருவருடைய விசேஷத்தின் அதிசயத்தை வர்ணனை செய்யணும். நீங்கள் இந்த விஷயத்தை பேசுவதற்காக மீட்டிங் கூட்டுங்க. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, உங்களால் செய்ய முடியும் இல்லையா? எப்படி சத்தியுகத்தில் தேவதைகள் ஆசிரியர்கள் மூலமாக கொஞ்சம் கேட்பாங்க, ஆனால் நினைவு மிகவும் சக்திசாலியானதாக இருக்கும். நினைவு செய்வதற்கான கடும் முயற்சி செய்வது இருக்காது. எப்படி ஏற்கனவே கேட்டது தான் அதை மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ள கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ற அனுபவம் ஆகும். மதுபனை சேர்ந்தவர்களை பொறுத்த அளவில் அனைத்தும் நடந்தேறியே இருக்குது. சிறிதளவு சமீட்சையினுடைய அவசியம் இருக்குது, அவ்வளோதான். மிக நல்ல நல்ல எண்ணங்களையும் வச்சிருக்கீங்க, ஆனால் அதில் திடத்தன்மையை அடிக்கடி கோடிட்டு காண்பீங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. வரதானம். திலாராம் தந்தையின் நினைவு மூலமா 3 காலங்களையும் நல்லதாக ஆக்கக்கூடிய இச்சையிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. இச்சையிலிருந்து விடுபட்டவராக ஆகணும்னா பாபா சொல்றாங்க, திலாராம் தந்தையின் நினைவு மூலமா 3 காலத்தையும் நல்லதாக ஆக்கணும். எந்த குழந்தைகளுடைய இதயத்தை கொள்ளை கொண்ட திலாராம் ஒரு தந்தையினுடைய நினைவு இருக்குதோ அவங்க எப்பொழுதுமே ஆஹா ஆஹாங்கிற பாடலை பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மனதில் கனவுல ஐயோங்கிற வார்த்தை வெளியாக முடியாது. ஏன் அப்படின்னா, என்ன நடந்ததோ அதுவும் நல்லது, என்ன நடந்துட்டு இருக்குதோ அதுவும் நல்லது, மேலும் என்ன நடக்க உள்ளதோ அதுவும் நல்லது. 3 காலங்களுமே நல்லது 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 தான். எங்கே அனைத்துமே நல்லதாக இருக்குது அப்படின்னா அங்கே இச்சையும் உருவாக முடியாது. ஏன் அப்படின்னா, எப்போ அனைத்து பிராப்திகளும் இருக்குதோ அப்போதான் நல்லது அப்படின்னு சொல்வோம். பிராப்தி சம்பன்னமானவராக ஆவது தான் இச்சையிலிருந்து விடுபட்டவராக ஆவது. பிராப்தி சம்பன்னமானவராக ஆவது தான் இச்சையிலிருந்து விடுபட்டவராக ஆவது. பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, ஆவேசம் மற்றும் அடக்குமுறையின் சமஸ்காரம் வெளிப்படவே முடியாத அளவுக்கு சமஸ்காரங்களை அந்த மாதிரி சீத்தளம் ஆக்கிடுங்க, அதாவது குளிர்ந்ததாக ஆக்கிடுங்க. ஆவேசம் மற்றும் அடக்குமுறையினுடைய சமஸ்காரம் வெளிப்படவே முடியாத அளவுக்கு சமஸ்காரங்களை சீத்தளமாக ஆக்கிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.